வணக்கம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மோர் தென் 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நேத்து 4%க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருந்த நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு 3%க்கு மேல ஃபால் ஆயிருக்கு. ஒரே நாள்ல இப்படி ஒரு யூ டர்ன் பண்ண மார்க்கெட் என்ன காரணத்தினால நடந்திருக்கு? ஏன் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மார்க்கெட்ல செல்லிங் பிரஷர் முக்கியமா ஐடி ஸ்டாக்ஸ்ல டர்ன் ஆயிருக்கு? இத பத்தி தான் பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ட்ரைனிங் செஷன்ஸ்க்கான ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க், அதே போல் என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக கொடுத்துருந்த விஷயம் என்னென்னா, எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்றது எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் எனர்ஜிக்கு வெளிநாடு டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அந்த கண்ட்ரிக்கு பெரிய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஹார்மஸோட பிரச்சனை இன்னும் தீரலை. அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை பேச்சுவார்த்தைன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சடனாக ஸ்ட்ரைக் வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக நடந்துட்டுருக்கு. ஸோ மறுபடியும் இந்த போர் பதற்றம் இன்னும் குறையல அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இந்த $95 மேலே சஸ்டெயின் ஆகிறது. ஒரு பக்கம் யூகே க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் க்ரூட் ஆயிலுக்கும் யூகே க்ரூட் ஆயிலுக்கும் நியர்லி ஒரு $5 டிஃப்ரென்ஸ் இருக்கும், $5 to $10. பட் ஆனால் இப்போது கிட்டத்தட்ட க்ளோஸாக 2 கண்ட்ரியோட க்ரூட் ஆயிலுமே $95 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன், அன்சர்டனிட்டி தான் குளோபல் மார்க்கெட்டை கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு இது கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு மோசமான நிலையை டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஒரு சில ப்ரீகாஷன் மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஃபியல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கோல்டு, சில்வர் இப்போதைக்கு வாங்குறத தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் இம்போர்ட் டியூட்டி கோல்டுக்கும் சில்வருக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அகைன் சில்வர் ரெஸ்ட்ரிக்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபிசிக்கல் சில்வர் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கவர்மெண்ட் டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனும் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஓவரால் மார்க்கெட் உங்கள் எக்கனாமி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. 2026 செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஏன்னா இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகும்போது, இன்கேஸ் இது ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகி மறுபடியும் இந்த ஹார்மஸ் பழைய ரெகுலர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னா, மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்புறதுக்கு 2லேருந்து 3 மாதம் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள், அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த ஹார்மஸ் பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படலை அப்படின்னா, எனர்ஜி கிரைசிஸ்க்கான குளோபல் மார்க்கெட் அலாரம் கிரியேட் ஆகும். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நேரடியாக எங்கே பாதிக்கும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி $90 ₹90 மேலே இருக்குது யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக ரூபியோட வேல்யூ. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இம்போர்ட் பில் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்து பிரச்சனை இன்னும் சிவியராக தான் ஆகிட்டுருக்க ஒழிய இதிலிருந்து ரிலீவ் ஆகிற இல்லை ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லை. ஆர்பிஐயோட அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சில ருப்பியை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான எடுத்திருக்கிற ஸ்டெப் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி 260 பாயிண்ட்டுக்கு மேலேயும், பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட்டுக்கு மேலேயும் டவுனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக ஐடி ஸ்டாக்ஸோட செல் ஆஃப் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு காரணம். முக்கியமாக இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ருப்பி ஃபால் ஆகும், இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும், இம்போர்ட் பில் இன்க்ரீஸ் ஆகும், கார்ப்பரேட் கம்பெனிஸோட மார்ஜின் வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும். ஸோ இப்போது இந்த ஐடி செக்டார் தான் மேஜர் டிரைவர் இன்னையோட மார்க்கெட் ஃபாலுக்கு. இதில் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, இப்போது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் 8% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கடந்த ஒரு 2-3 இயர்ஸில் வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு ஃபால் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 8%க்கு மேலே டவுனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே போல் பர்சிஸ்டன்ட் 5%, எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி கிட்டத்தட்ட 6-7% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. டெக் மஹிந்திரா 4 to 5%, எஸ்சிஎல் டெக்னாலஜி மோர் தென் 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுது அப்படின்னா, 70லேருந்து கீழே ஃபால் ஆகி 66-65 கிட்ட இப்போ இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வீக் ஜோனுக்கான ஒரு இண்டிகேஷன். ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து இப்போது இந்த கிராஷ் வந்து என்ன ட்ரிகர் பண்ணும் அப்படின்னா, ப்ராஃபிட் புக்கிங்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. யூஎஸ் ஈரானோட பிரச்சனை தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது. ஐடி ஸ்டாக்ஸோட ஃபால், எஃப்ஐஏஸோட செல்லிங் ப்ரெஷர், ருப்பியோட ஃபால், இது எல்லாமே ஓவராலாக நெகட்டிவ் நியூஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இந்த பிரச்சனை தீருமா தீராதா, அதை எப்போ தீரும்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஆர்பிஐ கவர்மெண்ட் ருப்பி ஃபாலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இப்போது ஆர்பிஐ மீட்டிங் வெள்ளிக்கிழமை அனௌன்ஸ் பண்ண, அதாவது மீட்டிங் வந்து கன்க்ளூட் ஆகுது. அதிலிருந்து வெள்ளிக்கிழமை என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் ஆர்பிஐயோட பாலிசி மீட்டிங் கன்க்ளூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு. அடுத்தது ருப்பி ஃபால் ஒரு பக்கம் ஐடி செக்டாருக்கு பாசிட்டிவ், பட் ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரியோட வீக்னஸ் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக் டெக்னாலஜி இண்டெக்ஸ் தொடர்ந்து ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் ரீட்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட் ஸ்டில் இன்னும் பிலோ 23,500க்கு பிலோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்னென்னா, சென்டிமெண்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஓவரால் குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டை விட நம்ம மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. இது எனர்ஜி கிரைசிஸோட மேஜர் இம்பேக்ட், ருப்பி ஃபால், அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸோட ப்ரெஷர், இதெல்லாமே மேஜராக வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது சென்டிமெண்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது 23,000க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அகெயின் இந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்யலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக நான் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற என்னோட போர்ட்ஃபோலியோவை ஆவரேஜ் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோவை ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் ஒரு சரியான சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை சால்வ் ஆனால் தான் ஹார்மஸ் ஓப்பன் ஆகும், நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டி. ஸோ அது ஆகாமல் நீங்கள் இப்போது நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகிறது ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். பட் ஆனால் இந்த இடத்துல செக்டார் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ், எஃப்எம்சிஜி, அதே போல் ஃபார்மா செக்டார், இந்த மாதிரி செக்டார், ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இந்த செக்டார் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது எஃப்எம்சிஜி, ஃபார்மா செக்டாருக்குள்ளே நம்ம வந்து செலக்டிவான ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் செலக்டிவான ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். இன்னொரு பக்கம் அகெயின் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கோல்டு சில்வர் அகெயின் ஒரு ப்ரெஷரை கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கோல்டு சில்வர் இப்போதைக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டர் அவாய்ட் பண்ணலாம். நான் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக, இல்லை என்னோடய ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன், நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கணும் அப்படின்னா பெட்டர் இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக கோல்டு அண்ட் சில்வர் இப்போது இந்த பிரச்சனையில் ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆகணும்னா ஏதாவது இம்மிடியேட்டாக வரணும், ஏதோ ஒரு நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை குளோபல் லெவலில் நம்ம இந்தியா லெவலில் வரணும் அப்படின்னா ஆர்பிஐ கவர்மெண்ட்டோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டு தான் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் லாஸ்ட் ஹோப் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேட் டீல் நடந்துகிட்ருக்கு. இதிலேருந்து ஏதாவது பாசிட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது மார்க்கெட் அது ஒரு பவுன்ஸ் பேக் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அமெரிக்கா ஈரானோட பிரச்சனையிலேருந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் ஹார்மஸ் மறுபடியும் ரீஓப்பன் ஆகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரகிள் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்த ஒரு மாதத்துக்கு மேபி இந்த ஹார்மஸ் ரீஓப்பன் ஆகலை, அகெயின் இந்த ஃபியல் கிரைசிஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நன்றி, வணக்கம்.